ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈதுக்கு சாப்பிட்டுட்டு தூங்குனவ இன்னும் எந்திக்கலையோன்னு நினைச்சிடாதீங்க. 2 நாளா கொஞ்சம் பிஸியா போனதுனால விளாக் போட முடியல. ஈத் விளாக்ல கிரசன்ட் ஸ்கூல்ல பெருநாள் தொழுகைக்கு போய் நல்லபடியா தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே சரியான பசி. அப்புறம் என்ன, நம்ம ஆட்சி செய்யற இடத்துக்கு போக வேண்டியதுதான். அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. நைட்ல மசாலா போட்டு வச்ச கேத்தல் சிக்கனை எடுத்து அப்படியே பேன்ல போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நைட்டே மசாலா போட்டு வேக வச்ச மட்டனை போட்டு அப்படியே குழம்பும் வச்சாச்சு. மனமே சூப்பரா இருக்கு. அப்புறமா கடையில இருந்தா புரோட்டா வாங்கியிருந்தோம். பத்திரி, புரோட்டா, கேத்தல் சிக்கன், மட்டன் கறி, ஸ்வீட்டுக்கு கிண்ணத்தப்பம் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு கிட்ட அவங்க பண்ண மட்டன் ரவையை எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. சோ எல்லா ஃபுட்டும் வச்சு எல்லாருமா சாப்பிட்டாங்க. பெருநாளுக்கு தனியா சாப்பிடுறத விட எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது தனி ஃபீல் தான். சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு சுலைமானி குடிச்சாதான் சாப்பிட்டது ஜீரணம் ஆகும். அதுக்காக ஒரு சுலைமானியும் போட்டு குடிச்சிட்டு நைட்டு தூங்காததால அப்படியே போய் படுத்தாச்சு. மத்தியானம் சூப்பரா பீஃப் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் கடையில இருந்து வாங்கியாச்சு. கூடவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி மல்லியும் பச்சை மிளகாவும் சேர்த்து கூடவே தயிரும் சேர்த்து தயிர் பச்சடியும் செஞ்சாச்சு. அடுத்ததா பிரியாணி கூட பைனாப்பிள் வைக்கிற பழக்கம் எங்க ஊர்கள்ல உண்டு. எங்க ஊர்ல மாம்பழத்தை கஞ்சங்கிட்ட கொடுத்து விட்டணும். ஆனா அன்னாசிய ஊதாரி கிட்ட தான் கொடுத்து விட்டணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னா யூடியூப் ஈத் விளாக்ல சொல்றேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயாச்சு. பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.